நண்பரோட கல்யாணம் 10:30, மணி இப்போ வந்து 10:20. லேட் ஆயிடுச்சு. எதனால லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, நேற்று நைட்டு போட்ட ஆப்பத்தினாலும் லேட் ஆகிவிட்டது. நம்மளும் சீக்கிரமா போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சது. ஆனால் சரியான லேட் ஆயிடுச்சு. பார்த்துக்கோ. والله خرجنا قصة يا اخي تروس تروس عندي خرجة اصلا يا اخي تروس تروس والله خرجنا قصة மிகவும் சந்தோஷமாக உள்ளது. ஃபீல் குட். நல்லபடியா போனுச்சு. நானா எதிர்பார்க்கல, நிறைய விஷயம் நடந்துச்சு. டான்ஸ பார்த்தேன், எல்லா குடும்பமே உட்கார்ந்து ஆடிட்டு இருந்தது. மண்டபத்துல பாக்குறேன், மண்டபத்துல வந்தவங்க எல்லாமே ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்க இல்லைன்னா கண்டிப்பா இது நடந்திருக்காது. சன் செய்திகளுக்காக சுகுமாரன், கேமரா ஒளிப்பதிவாளர் வித்யாபதி. நன்றி நன்றி. ஆனா ஊர் ஊரா போய் ஆடி கொடுக்கறதுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் சஞ்சய். ஒருத்தவன் மண்டபத்துக்கே வரல, பாக்குறேன் டைனிங் டேபிள் உட்கார்ந்துருக்கான். அது யாருன்னா இவன். மச்சான் கல்யாணத்துல நம்மளுக்கு மட்டன் கறி வைக்கிறான். சிக்கனானே, சிக்கன் சிக்கன் மோகன் அவர் பேரு. நம்ம அண்ணன் நெருங்கிய நண்பர். அண்ணன் தினேஷோட அண்ணன். தினேஷோட அண்ணன். மறக்காம சாரிண்ணே, அதை சொல்ல மறந்துட்டேன். மகளே வைங்க எதையாச்சு. வருண்ணே, போட்டுருவானே. ஓகே, இது முட்டை கிரேவி வச்சிருக்காரு. பங்காளி நம்ம பங்காளி. இன்னைக்கு ஒரு புடி, இன்னைக்கு ஒரு புடி எடிட்ல பாத்துக்கோ. இருக்கிறதுலயே ஒரு நம்பிக்கை துரோகி யாருன்னா அந்த கட்டமட்ட சட்டை தான். எல்லாரையும் விட்டுட்டு ஃபர்ஸ்டாவே சாப்பிட்டுட்டான். அவரும் சரி, கேமராமேனும் எந்த பின்னாடி இருக்கிறவனும் சரி. இங்க கொண்டா உன்னைய காட்டிடுவோம். நீங்க காட்டுவோம்டா கொண்டாடா. இவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டாங்க. சிரிக்கலாம் பாருங்க, எப்படி சிரிக்கலாம் பாருங்க. இப்படி கை கழுவலையே, கை கழுவல. பரவாயில்ல, ஆடு மாடெல்லாம் கையா கழுவுது. நன்றி. நம்ம அண்ணன் சாதம் பரிமாறினே சந்தோஷமா நம்மளுக்கு பரிமாறினாரு. ஆய் சொல்லிருங்க. அவ்வளவுதான். அவர் தான் கேட்டரிங் பேர் சொல்லிருங்கண்ணே. பிஎல் கேட்டரிங். இல்லையா கேமரா எடுக்கிறவங்க எனக்கு நிறைய வச்சிருக்காங்க. அதான்டா மஸ். இருக்கு
ஓகே அவ்வளவுதான். மனுஷன்யா போதும், இங்க குழம்பு இருக்கிறேன். போதுண்ணா. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வாய். ஓகே. சாப்பாடு குறையே சொல்லக்கூடாது, எந்த சாப்பாடு இருந்தாலும் அருமையாக இருக்கு. குறுக்க மறுக்க போயிட்டு இருப்பாங்க, அதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ரெண்டு அப்பளத்துல ஒரு அப்பளத்தை எனக்கு கொடுத்துடணும். ஓகே இல்லா. இப்போ அப்பளம் இருக்கு, முட்டை இருக்கு, மட்டன் குழம்பு, வடை, சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, மட்டன் பீஸ் நிறையவே இருக்கு. எலும்பு பாருங்க. அவ்வளவுதான். ஆக்சுவலாக இப்போது அங்கே கல்யாணத்தை முடிச்சு பாய்ஸ் எல்லாம் நைட் எப்படியும் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியாக ஃபைனலாக ஒரு டர்ஃபில் ஒரு கேம் விளாண்டுட்டு போகலான்னு இருந்தோம். நேற்று வாலிபால் போய் விளாண்டோம் டர்ஃபில். இன்னைக்கு கிரிக்கெட் விளாட வந்திருக்கோம் டர்ஃபில். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபயராக தான் இருக்கும். இவரெல்லாம் பெரிய பிளேயர்னு நினைப்பீங்க, ஒன்றுத்துக்கும் ஆகாத. ஒன்றுத்துக்குமே சிரிக்காதடா. டே எதுக்குடா சிரிக்கிற அசிங்கமா? முதல்ல ஜெயிச்சுட்டு பேசுங்கடா. டேய் 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 ஜெயிக்க தெரியுமாடா உங்களுக்கு? ஜெயிக்கிறதுனா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? வா, நம்ம நியூ பிளேயரை ஒர்க்கும் விளையாட தெரிஞ்சா இவரையும் நாங்கள் உள்ளே கூப்பிட்ருவோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்காரு. கமான்ட்ரா பையா, சேகன் குரா. ஏய் கடிக்கிறான்டா. அந்த கொடுத்துனா வெற்றி. ஏய் ஃபர்ஸ்ட் பால் தான் வரும், அடுத்த பால்ல பார்க்க விட்டுறேன். ஏதோ வச்சிருக்கேன். ரவுண்ட் ஜாப். ஏய் போடா ரவுண்ட். ஏய் சுஜான் ஞாய் ஆடிச்சு ஏறு ரவுண்ட் ஜி போடா. அடி ஒரு 4. ரவுண்ட் பிட்ச் அது. ஏமாத்த பார்க்கறாங்க மக்களே, நம்மள அசால்ட்டா இருந்தாடா. இது காரணம் படுத்துலாம். ஏன் ஒரு மாதிரி மங்களா இருக்க மாதிரி இருக்கு? மங்களா இருக்க மாதிரி இருக்குல, ஒரு மாதிரி பனி இறங்கிருக்கா, என்ன கர்மம்னு தெரியல. இப்ப சேர்த்துக்க ஒரே ஒரு 6. 4 வச்சுக்குவோம். உங்களுக்கு நீங்க கேட்டு நான் தராங்களா, சந்தோஷமா எடுத்துவாங்கடா. யோசி தடுமாறிட்டேன். வா என்னைய மாதிரி விளையாட கத்துக்க. இந்த போட்டு இப்படி வெட்டிக்கிட்டு இருக்க கூடாது. ஓடுறா இல்லையா? யாரடா ஏமாத்துறீங்க? அட பாவிங்களா, இப்படிதான் ஏமாத்துவாங்க. ஓடுறனே கிடையாதுன்றாங்க ஓடி எடுத்தோம்னா. ஓ மைக் இருக்கனால இந்த மாதிரி பேசிட்டு இருக்கானா? ஆமாடா. இப்போ அது யோசிக்கலாம். பல குமரா இப்படி விளையாடணும் கத்துக்க சொல்ல மாதிரி. அதான்டா குமரா. ஓகே. மைக் இருக்கு. ஷிட். இதெல்லாம் நான் எடிட்ல கட் பண்ணிடுறேன். அவுட் பால்லாம் கவலைப்படாதீங்க. செம்பிட்லாம் கிடையாதுடா, போடுறா 2 ஓவர்டா போடுறா. முன்னுக்கு 2 ஓவர் தான்டா. இன்னொரு பால் இருக்குடா. அடச்சே